நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் வந்துட்டு வெளியாகிக்கிட்டே இருக்குது. வெளியாகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட யார் முதல்வர் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்துட்டு இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டது. அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி வந்துட்டு வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்றது. இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸிட் போலிங் சொல்லுவாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல வந்துட்டு திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும். 142லேருந்து 150 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும். தனி மெஜாரிட்டியில வின் பண்ணுவாங்க அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு. அதைத் தொடர்ந்து அதிமுக 2வது இடத்துக்கும், தாவேகா 3வது இடத்துக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தாவேகா வந்துட்டு நிறைய இடங்கள பிடிப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனா, இப்ப வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா மிக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1967க்கு பிறகு இப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக, அதிமுகவை தவிர்த்து ஒரு புதிய கட்சியானது ஆட்சி அரியணைக்கு ஏறி உள்ளது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 75 ஆண்டு கால திமுகவுடைய சரித்திரத்தில வந்துட்டு, இது திமுகவுக்கு ஒரு சறுக்கல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதிமுகவுக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு சறுக்கல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். விஜய் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வந்துச்சு. அது பர்சனலாவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அவருக்கு கட்சினா என்னன்னே தெரியாது. அரசியல்னா என்னன்னே தெரியாது. அவர் எப்படி வந்து ஆட்சி அமைக்க முடியும்? அவர் எப்படி அரசியலுக்கு ஃபிட் ஆவாரு? இந்த மாரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு தவிடுபொடியாக்கி, இன்றைய ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரமிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது. மக்களுடைய தீர்ப்பு வந்துட்டு மாற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் தான் வந்துட்டு தமிழகத்துல வந்துட்டு கோல் வச்சுக்கிட்டு வருவாங்க. எப்பவுமே திமுக இல்லன்னா அதிமுக, அதிமுக இல்லன்னா திமுக இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தை வந்துட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியானது வந்துட்டு ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படின்னும் போது ஸோ இளைஞர்களும் சரி மற்றவர்களும் சரி இளைஞர்களை தாண்டி மற்றவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தையை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு மாற்றம் வந்து தேவைப்படுது. எங்களுக்கு திராவிட கட்சிகளே வேண்டாம், எங்களுக்கு ஒரு புதிய ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க எங்களை ஆள்வதற்கு அப்படின்ற ஒரு புதிய கோணத்துல வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஒரு மாற்றமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேற்ற போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் ஓகே விஜய் வருவாருன்னு தெரிஞ்சா கூட ஆனா திமுக இந்த அளவுக்கு வந்து அடி வாங்குமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்துட்டு நிறைய பேர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். அவரை வந்து தோற்கடித்தவர் வந்து வி.எஸ். பாபு அப்படின்ற ஒருத்தர், தாவேக்காவை சேர்ந்தவர். அவரது வி.எஸ். பாபு வந்து இதுக்கு முன்னாடி திமுக நிர்வாகியாக இருந்தவர். இவர் வந்துட்டு இப்ப தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாரு. அங்க தாவேக்காவுல இணைஞ்சு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாலினை வந்துட்டு தோற்கடித்து அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னும் போது எந்த மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு திமுக தலைவர் ஒரு முதலமைச்சர் அவருக்கே வந்துட்டு இந்த ஒரு கெதியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை வந்துட்டு மக்கள் எடுத்திருக்கிறாங்களா, இது வந்து ஒரு திமுக மேல வந்துட்டு ஒரு விதமான எதிர்ப்புல இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா திரு அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், அவருமே பாத்தீங்கன்னா திருவெரும்பூர்ல போய் போட்டியிட்டாரு. அங்க அவருமே வந்து தோல்வியை வந்து தழுவி இருக்கிறாரு. அவர் வந்து விஜயகுமார் அப்படிங்கிறவர் வந்து தோற்கடிச்சிருக்கிறாரு. தூத்துக்குடியில கீதா ஜீவன் வந்து நின்றாங்க திமுக சார்பில். ஆனா அவரையும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீநாத் என்பவர் வந்துட்டு அவரை தோற்கடிச்சிருக்காரு. விஜயனுடைய நெருங்கிய நண்பர் சினிமா நடிகரும் கூட அவர் வந்து இப்ப தோற்கடிச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் பாத்தீங்க அப்படின்னா ராயபுரம் தொகுதியில போட்டியிட்டாரு. அவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட்டே வந்து இழந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அங்க தாவேகா வந்துட்டு அந்த அளவுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான கட்சியாக உருவெடுத்திருக்குது அப்படின்னா அதுல வந்து மாற்றமே கிடையாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வந்துட்டு மூர்த்தி அவர்கள் அமைச்சராக இருந்தால் மூர்த்தி அவர்களும் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். பிடிஆர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு அவ்வளவு செல்வாக்கு நிறைந்த ஒரு நபர், மதுரைக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறார், தன்னுடைய தொகுதி மக்களுக்காக அவ்வளவு உழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரையே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு தோல்வி அடைய வைத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது
பார்க்கும்போது மக்கள் வேறு ஏதோ ஒன்றத்தை வந்து எதிர்பார்க்கிறாங்க. ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் தேசியத்தின் மீது மிகவும் பற்று கொண்டு, தமிழ் தேசியத்தின் மீது ஒரு அளவில்லா அன்பு கொண்டிருந்த திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில கூட வந்துட்டு ஜெயிக்கவே இல்ல. அவருடைய கட்சி நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கவே இல்ல. கிட்டத்தட்ட வந்தாலும் ஓட்டு எண்ணிக்கை முடிகிறவங்க மட்டுமே பெரிய அளவுல வந்துட்டு அதுல ஓட்டு சதவீதமே வந்து பெர்சன்டேஜே வந்துட்டு வரலன்னு தான் சொல்லணும். 8% வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஓட் பேக் வச்சிருந்த ஒரு இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முழுவதுமாக கால்குலேட் பண்ணி வரும்போது 1% வந்துட்டு ஓட்டு வங்கியானது குறைந்திருப்பதாக வந்துட்டு தகவல்கள் தெரிவிக்குது. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்களுடைய தோல்வியும் வந்துட்டு இங்க உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுடைய மனநிலை மைண்ட் செட் எதை நோக்கி நகர்ந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு ஆண்டவர்களே ஆள வேண்டாம். ஏன்னா நிறைய ஊழல் செய்திருக்கிறாங்க. மக்களை வந்துட்டு மதிக்கல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லை. இது போன்ற நிறைய சிக்கல்களை வந்துட்டு முன்னிறுத்தி தான் வந்து இந்த முறை பிரச்சாரத்தையே வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு மாற்றத்தை நோக்கிய ஒரு சக்தியாக விஜய் வந்து பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி அவரை வந்துட்டு பார்க்கறாங்கன்னு தான் சொல்லணும். வரலாறு திரும்புகிறது அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்களை வந்துட்டு பார்க்க முடியுது. உண்மையிலேயே அவர் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு எம்ஜிஆர் அளவுக்கு வந்துட்டு ஆட்சியை கொடுக்க போகிறாரா? இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை வந்து தனக்கு சாதகமாக தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 108லேருந்து 110 தொகுதிகள் வரைக்கும் வந்துட்டு விஜய் வந்து மெஜாரிட்டியில வந்திருந்தாலுமே ஆட்சி அமைப்பதற்கு 118 சீட் வேணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியும் பாமக கட்சியும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை அப்படி எதுவும் போகும் பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆட்சி அமைக்கப்படும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டி அரசாகவே இருந்தாலுமே கூட பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை வாக்கு சதவீதத்துல பாத்தீங்க அப்படின்னா 110 அளவுக்கு வந்துட்டு சீட் வந்துட்டு விஜய் அவர்கள் வாங்கி இருக்கிறாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் அவர்கள் ஆட்சி அமைக்குவதற்கு அழைப்பாரு. யார் வந்து சீட் அதிகமா வாங்கியிருக்காங்களோ ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பாரு. 118 சீட் வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 118 சீட்டை வந்துட்டு எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அவங்க எம்எல்ஏக்களை வாங்கிட்டாலுமே அப்படி கிடைக்கலனா கூட அவங்களுடைய பெரும்பான்மையை வந்துட்டு சட்டசபையில நிரூபிக்க சொல்லுவாங்க. அப்படி பெரும்பான்மையை வந்துட்டு நிரூபிக்கும் பட்சத்துல வந்துட்டு விஜய் வந்து ஆட்சி அமைக்கலாம். அப்படி நிரூபிக்காத பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்னர் ஆட்சியாகவோ இல்ல வந்து ஒரு பிரசிடென்ட் ஆட்சியாகவோ தான் வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாமக இவங்க கையில தான் வந்துட்டு டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்து நம்மளை கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு வெறுப்புணர்வு இருந்திருக்குது அப்படின்னு தான் வந்து இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு காட்டுது. இலவச பேருந்து கொடுத்தாங்க, பெண்களுக்கான 1000 ரூபாய் திட்டம் அறிவிச்சாங்க, அது போக பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க, நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, காலை உணவு திட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் ஏதோ ஒரு வெறுப்பை வந்துட்டு ஆட்சியாளர்கள் மீது இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையில்லை. இப்போதைக்கு விஜய் முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏகப்பட்ட கடன்கள் வந்து வாங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலக அரங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்குது. இப்ப விஜய் அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை போலவே பெண்களுக்கும் நாங்கள் 2000 ரூபாய் பணம் தரோம், தாய்மாமன் சீர் தரோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவரும் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு அறிவிப்புகள் இந்த ஒரு நிலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுவதற்கு கஜானாவில் வந்துட்டு பணம் இருக்கிறதா, எப்படி அதை வந்து ஈடுகட்ட போறாரு, எந்தெந்த துறைகள் மூலமாக வந்துட்டு அதை சரி கட்ட போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், இப்ப வந்துட்டு அவர் பாஜகவினுடைய கைப்பிடிக்குள்ள இருக்க போகிறாரா அல்லது ஆட்சி அமைக்கும் பட்சத்துல வந்துட்டு எந்த ஒரு கூட்டணி பக்கம் அவர் போகிறார் அப்படிங்கிறது வந்துட்டு இங்க முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டு வருது. இதற்கு நடுவில் வந்துட்டு சிபிஐ வழக்கும் வேற இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பாஜகவினுடைய நெருக்கடிகள் வந்துட்டு விஜய்க்கு இருக்கும் பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாரு, தமிழகத்திற்கு மாநில உரிமைகளை வந்து மீட்டெடுக்கணும், மாநில உரிமை தனக்கான ஒரு சுயாட்சி வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவே வந்து இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்கள் எப்படி வந்து கையாள போகிறார், அவர் முதல்வர் அரியணையில் ஏறும்போது அவர் எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம மக்கள் எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே இந்த ஒரு தேர்தல் 2026 தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வரலாற்றில்
வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வந்துட்டு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தேர்தல், விசித்திரமான தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4 முனை போட்டியாக இருந்தது. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தாவேக்கா ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட வந்திருக்குது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக, திமுக என்ற இந்த இரு கட்சிகள் மட்டுமே ஆண்டு கொண்டிருந்த சமயத்துல 3வது அணி கூட இங்க எடுபடாது. விஜயகாந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி கூட வந்துட்டு இங்க வந்து செல்லா காசாகத்தான் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3வது அணியாக விஜய் வந்து தமிழகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அவருக்கான ஆதரவு வந்து இளைஞர்கள் மத்தியிலும் சரி, நடுத்தர மக்கள் வயதிலுமே சரி அதிகமாக இருந்திருக்குது. குறிப்பாக குழந்தைகள் மத்தியிலையும் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்குது. ஒரு ஓட்டு பெரும் கருவியாக வந்துட்டு குழந்தைகளையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம கவனத்துல வந்து கொள்ளணும். உண்மையிலேயே வந்துட்டு இது வரலாற்றை வந்துட்டு மாற்றி திருப்பி போட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது. இதற்கு பிறகு தமிழ்நாடு எந்த நிலையை நோக்கி முன்னேற போகிறது, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது, இந்த 5 ஆண்டு கால ஆட்சி நமக்கு கற்பிக்க போகுது என்ன அப்படிங்கிறத இனி வரும் காலங்கள் நமக்கு உணர்த்தும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இணைந்திருங்கள் எங்களுடன். நன்றி, வணக்கம்.